ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு 4 இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்லீவ் கட் பண்ணும்போது கேப் ஹைட் வந்து நம்ம எவ்வளோ வச்சோம்னா நமக்கு கை ஆம்புகோல் கிட்ட சுருக்கம் இல்லாமல் கை வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து 4 இன்ச் ஸ்லீவ், கீழே தையலுக்கு 1/2 இன்ச்சு, மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சுன்னு மொத்தம் 5 இன்ச் வச்சுருக்கேன். கேப் ஹைட் வந்து 2.5 இன்ச் வச்சுருக்கேன். ஆம்புகோலோட சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச் வருது. அதனால் நான் 7.5 இன்ச் வச்சுருக்கேன். கீழே கையோட மொத்த சுற்றளவு வந்து 13 இன்ச் வருது. அதனால் இப்போ நான் 6.5 இன்ச் எடுத்திருக்கேன். 6.5 இன்ச் எடுத்துகிட்டு இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க்கு, தையலுக்காக 1.5 இன்ச் கழித்து ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். கேப் ஹைட் வந்து நான் 2 இன்ச் வச்சுருக்கேன். அடுத்தது கையோட முன்குழிவு பின்குழிவு எப்படி கட் பண்ணோன்னா, கை ஸ்டார்டிங்லேருந்து 1.5 இன்ச் ஸ்ட்ரைட்டாக வந்து 1.5 இன்ச்சுக்கு அப்புறம் வளைவாக நம்ம எந்த பாயிண்டில் மார்க் பண்ணியிருக்கோமோ அதோட வந்து ஜாயிண்ட் ஆகணும். இது வந்து கையோட பின் பார்ட்டு. கையோட முன்பகுதிக்கு குழிவு எடுக்கும்போது அதே மாதிரி 1.5 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து 1/2 இன்ச்சு மட்டும் உள்ள குழிவாக வந்து நம்ம எந்த பாயிண்டில் மார்க் பண்ணியிருக்கோமோ அதோட முடிஞ்சு ஸ்ட்ரைட்டாக வந்துடணும். கீழே உள்ளே வளைஞ்சு போகக்கூடாது. உள்ளே வளைஞ்சு போகும்போது உங்களுக்கு இன்னும் 1/4 இன்ச்சு கட் ஆயிரும். நான் மார்க் பண்ணியிருக்க மாதிரியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு கை கரெக்டாக இருக்கும். நீங்கள் கையோட உயரத்தை கம்மி பண்ண அதோட கேப் ஹைட்டையும் நீங்கள் கம்மி பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் கையோட ஆம்புகோல் ரவுண்டுக்கிட்ட உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இதே மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.